ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் மார்க்கிங் பண்ணுறதாண்டு கட்டிங் வீடியோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அண்டு மார்க்கிங் பண்ணலான்னு போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கை எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம். கை மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு கோடு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மறந்துடுவோம் கடைசியில், அதுக்காக நம்ம முன்னாடியே கோடு போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது 7 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக 3 இன்ச்சு எடுத்துருக்கலாம். 5.5 இன்ச்சு ஹாம்கோல் எடுத்துருக்கோம்ல, அதனால் 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு கீழே மேலேயும் எடுத்துகிட்டு சைடில் ஜாயினிங் கோடு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். கடைசியில் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கோடில் கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சைடில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருக்கலாம். அடுத்து வந்து பேக் சைடு எப்படி மார்க்கிங் ஆண்டு கட்டிங் பார்க்கலாம். பேக் சைடு வந்து அந்த பிசுறுலாம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கூட விட்டுக்குங்க. ஏன்னா பேக் சைடு இல்லை, அந்த பிசுறுலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அழகாக மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே அந்த கோடுலாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அப்புறம் மிஸ் பண்ணிவிடுவோம். மேலே வந்து 12.5 இன்ச்சு ப்ளவுஸில் கழுத்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஷோல்டர் 3 இன்ச்சு பாருங்கள். 2.5 இன்ச்சு கூட வைக்கலாம், அவங்க கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. கழுத்து கீழே இறக்கம் வந்து 7 வச்சுருக்கேன். மடிச்சு தைக்கும் போது கொஞ்சம் எடையை கட் பண்ணும்போது எடையை கட் பண்ணிக்கலாம். ஹாம்கோல் அளவு வந்து 5.5 வச்சுருக்கேன். நம்ம 3 இன்ச்சு விட்டோம்ல, 5.5 வச்சா இல்லை 5 வச்சா கூட நம்ம 3 விடலாம். நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே இங்கே 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு வச்சு ஹாம்கோல் அளவு வைக்கலாம். ப்ளவுஸ் அளவு வந்து 39.75 வந்தது. நம்ம 40 எடுத்துக்கலாம். 40க்கு 10 இன்ச்சு ஹாம்கோல் அளவு எடுத்துருக்கலாம். கட் பண்ணும்போது சிசர் வந்து முனையில் தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம அடி அந்த சிசரை ஃபுல்லாக விட்டுருவோம். அந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக விடும்போது அந்த முன்னாடி அந்த ஷார்ப்பாக இருக்கவே கட் ஆகிடும். அதுக்காக முனையில் வச்சு கட் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய பேர் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வச்சுருவாங்க கத்திரிக்கோல். அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, அந்த முனையில் வச்சு கட் பண்ணணும். பழக பழக பழகிடும். கட்டிங் பாருங்கள், ஸ்டார்டிங் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அந்த கட்டிங்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த வளைக்கிறது கட் பண்ணும்போது பொறுமையாக வளைச்சி கட் பண்ணணும். இல்லைன்னா ரவை தப்பினாலும் அந்த ஷார்ப்பாக இருக்கவே ப்ளவுஸில் ஃபுல்லாக கட் ஆகிடும். ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு ப்ளவுஸ் தான் மாற்றி தைச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு டபுள் செலவாக இருக்கும். அதுக்காக கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடில் அந்த கீழே பிசுறுலாம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறுலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துட்டா கொஞ்சம் அழகாகவும் தெரியும். நம்ம கடைசியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொச்சன்னு இருக்கும். அதுக்காக முதல்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணலாம். பேக் சைடு வந்து அது மேலே போட்டுட்டு ஹாம்கோல் அளவும் கழுத்து வந்து நம்ம 5 இன்ச்சு வச்சுருக்கலாம். 7 இன்ச்சு வச்சோம் பேக்கு, நம்ம 5 5.5 கூட வச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கலாம். குக்கி பட்டிக்கு கீழே ஷோல்டர்லேருந்து கீழே 7.5 எடுத்துருக்கலாம். அளவு கரெக்டாக இருக்கட்டும். நம்ம அளவு 1 இன்ச்சு மிஸ் பண்ணிட்டாலும் ப்ளவுஸ் தப்பாக வந்துடும். அப்புறம் நம்மக்கிட்ட வரவே வராது ப்ளவுஸு. அவங்களுக்கு குறை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, நம்ம மனசுக்குள்ளே ஊற்றிக்கினே இருக்கும்.
நம்ம தப்பாக தைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செகண்டு அப்படி தான் இருக்கும். ஒரு 10 ப்ளவுஸ் நீங்கள் மற்றவங்கள்ட்ட வாங்கி தைச்சி பாருங்கள். உங்களுது தைச்சா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். மற்றவங்கள்ட்ட வாங்கி தைச்சி பார்த்தா தான் தெரியும் நம்ம லட்சணம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக மற்றவங்கள்ட்ட வாங்கி அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏற்றுக்கோங்க. நம்மளை தானே குறை சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல மற்றவங்க ப்ளவுஸை நீங்கள் காசு கூட வாங்க தேவையில்ல. பிகினர்ஸ் இல்லை, ஈஸியாக கஷ்டப்பட்டு கற்றுக்குறோம்ல, அதுக்காக மற்றவங்கக்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கேட்டு கூட வாங்கி பாருங்கள். காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுத்து பாருங்கள். அப்புறம் போக போக நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்க, சம்பாதிக்க முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோவும் கடைசியில் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம முன்னேறுவோம். அதுக்காக ஸ்டார்டிங்கில் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, எண்டில் நம்ம சம்பாதிக்கணும்ல, அதுக்காக கரெக்டாக கட் பண்ணுங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye.